காசியில வந்து இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு காசியுடைய பெருமைகள் நீங்க சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழகத்துல சொல்ற ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு சார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு. தென்னாடு இங்க தான் சார் சிவன் இருக்காரு. திருவண்ணாமலை இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சூட்சுமம். ரொம்ப ரொம்ப ரகசியமானது. எல்லா இடத்துலயுமே சிவன் இருக்கிறான். எங்கும் வியாபித்து இருக்கிறான். எங்கும் இருக்கிறான். பரம்பொருள் அவன்தான். அவன் போய் காசியில மட்டும் தான் இருக்கானா? திருவண்ணாமலையில மட்டும் தான் இருக்கானா? அப்ப மற்ற இடத்துல இல்லையா? இதை விட அது பெட்டரா? அதை விட இது பெட்டரா? அப்படின்னா ஜோதிடத்தையும் இந்த ஆன்மீகத்தையும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நிறைய பேசிக் தியரிஸ் நமக்கு வெளியே வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தலம். ம். ஜோதி ஸ்வரூபமான அக்னி ஸ்வரூபமாக இருப்பவர் அங்கே. இந்த கோவிலுக்கெல்லாம் யாரும் பட்டம்லாம் யாரும் கொடுக்கல. இந்த ஜோதிடர் சொல்லி தான் சார் அது வந்து பட்டம் வந்தது. இவர் தான் சொன்னார் செவ்வாய் ஸ்தலம், அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொன்னார். அந்த நடிகர் போன பிறகு தான் நாமெல்லாம் நிரந்தரம் இல்லாதவர்கள். மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். அதுக்கப்புறம் கூட நம்ம கட்டியம் கூறிக்கிட்டு இருப்போம். அது அக்னி ஸ்தலம். சிவன்கிட்ட போயிட்டு வாங்க, நீங்கள் வந்து மலையை சுற்றிக்கிட்டு வாங்க, மலையே அங்கே இறைவனாக இருக்கான். அப்படி இல்லை. ஏற்கனவே அந்த ஸ்தலத்தில் வந்து உஷ்ணம் ஜாஸ்தி. கருவறையில் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். அது அக்னியாக ஜோதியாக இருப்பது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, யாருமே உங்களுக்கு பட்டயம் எழுதி கொடுக்கல இது இந்த ஸ்தலம். அந்த இடத்தினுடைய இயல்பு, அந்த இடத்தினுடைய விருட்சம், தீர்த்தம், மூர்த்தம், தலம், இது அதனுடைய இயல்பை வெளிப்படுத்துது. அப்போ செவ்வாயினுடைய அம்சமான அக்னியினுடைய அம்சமான சிவபெருமான் அங்கே இருக்கிறார். உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு அங்கே போகணும்.